இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, ஏன்னா இவ்ளோ லேட் ஆகுற? நீ வரதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்துருச்சு. என்னாச்சு? அந்த தமிழும் சிபியும் உன்ன மாதிரி சண்டெல்லாம் போட மாட்டாங்க. ஜனாமாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து ரெண்டு பேரும் கொஞ்சி கொலாவிட்டு இருக்காங்க. அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. என்ன சொல்ற? தமிழும் சிபியும் லவ் பண்றாங்களா? இல்லண்ணா, ஆனா அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்கள என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. இங்க பாரு, அவங்க லவ் பண்றாங்களா இல்லையா? தெரியல. தெரியல? உனக்கு தெரியல? ஏய், உனக்கு வேற என்னதான் தெரியும்? எவ்வளவு டைம் கொடுத்த உனக்கு? இத்தனை நாள் அந்த வீட்டுல இருக்க, இன்னும் சிபியை உன்னால மாத்த முடியல. சிபியை லவ் பண்ண வைக்க முடியல. அவனை ஏமாத்தி அவன் மனச மாத்தி கல்யாணம் படிக்க முடியல. ஏய், உனக்கு என்னதான் தெரியும் சார்? நல்லா 3 வேளை சாப்பிட்டு தூங்க தெரியும் உனக்கு. வெட்டிய ஊர் சுத்த தெரியும். ஏய், உன்னால என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. இல்லண்ணா. ஏய், வாய மூடு. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? ஃபுல்லா மேக்கப் போட்டு ஊர் சுத்திட்டு இருந்தியா? வேஸ்ட் வேஸ்ட். ஏய், அழாத. உன்னை நம்பி எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருந்த தெரியுமா? சுத்தமா சொதப்பிட்ட. வக்கு வக்கு. உன்னை லண்டன்ல படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்க தெரியுமா? அண்ணா, இல்லண்ணா, எல்லாமே கை மீறி போச்சு. அவளுக்கு ஜனாமாவோட சப்போர்ட் பெருசா இருக்கு. அதான் ரொம்ப ஆடிட்டு இருக்கா. இனியும் அந்த தமிழ சும்மா விடக்கூடாதுன்னு. விட்டா பெரிய ஆபத்து. ஏதாச்சும் பண்ணணும். ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவளை கொல்ல போறியா? தேவைப்பட்டா அதையும் செய்வேன். அவ சிபியை என்கிட்ட இருந்து முழுசா பிரிச்சா அவளை நான் கண்டிப்பா கொல்லுவேன். ஏய், மாமா, வாத்தேன என்னம்மா தேனு, நீ போகலையா? எங்க மாமா? அதான் வெளியே கேம்ப் ஃபயர்லாம் நடக்குது போலயே. ஆமா மாமா, நிறைய கேம்ஸ் எல்லாம் கூட பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாமா? நானும் நல்லா இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு சந்தோஷமா விளையாடலாம்ல. இது மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? உங்க கஷ்டம் புரியுது மாமா. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் நீங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி அக்கா ஒரு பிளான் பண்ணிருக்கா. நீங்க உங்க ரூம்ல இருக்கிற பால்கனில இருந்து பார்த்தாலே கரெக்டா அந்த கேம்ப் ஃபயர் வியூ தெரியும். நீங்க இங்கேயே இருந்து ஜாலியா கேம்ப் ஃபயரை வேடிக்கை பார்க்கலாம். ஆமா, என்னம்மா இதெல்லாம் இருக்கு? இதெல்லாம் அக்காவோட ஐடியா தான். நீங்க இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே அந்த கேம்ப் ஃபயரை பாப்பீங்களாம். அடுத்த வருஷம் வெக்கேஷன் வரும்போது நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஓகேம்மா. இந்தாங்க மாமா. சரிம்மா, போயிட்டு வா. வர மாமா. சிபி சார், என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குமே. எப்படி பொறுத்துக்கிறீங்க? உலக மகம் வெறுப்பா இருக்கு சார். வேற வழி என்ன பண்றது? ஜானு ஹெல்தியா இருக்கணுமே. பரவாயில்ல, எனக்கு நல்ல புருஷனா இருக்கீங்களோ இல்லையோ, ஜனமாக்கு நல்ல பேரனா இருக்க ட்ரை பண்றீங்க. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? நான் ட்ரை பண்ணிட்டுலாம் இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஜானுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன். உன் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து இப்போ உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க வரைக்கும். ஐயோ ஐயோ, நான் என் ஜானுக்கு உண்மையா தான் இருக்கேன். ஆனா சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஏன் நிப்பாட்டிட்டீங்க?
ஜனமாவுக்கு உண்மையா இல்லையா? அவங்க நீங்க கெட்டு போன நான் நினைக்கிறாங்க. அப்ப தூக்கி போட்டுட்டு போக வேண்டியதானே? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? என்ன வம்பிழுக்கிறியா? வாயில நுழையாத பேரா இருக்கே. பா, என்னால முடியாதுப்பா. மா இருமா, உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். பாட்டுக்கு போட்டி, ரெண்டாவது படத்தை கண்டுபிடிக்கிறது, மூணாவது உண்மையை சொல்றது. இல்லனா நாங்க சொல்றத செய்யணும். ஓகேவா? இதுதான் கேம். புரிஞ்சுதா? ஓ, ஏதோ புரியுற மாதிரி தான் இருக்கு. அப்ப பல பேர் இந்த கேம்ல மாட்ட போறாங்க. ஏன்? அது கடைசியில ஒரு கேம் சொன்னாங்கல்ல, ட்ரூத் ஆர் டேர். அந்த கேம்ல யார் கேள்வி கேட்டாலும் கேக்குற கேள்விக்கு மறைக்காம உண்மையை மட்டும் தான் சொல்லணும். அப்படி சொல்லலன்னா கண்டிப்பா மாட்டுவாங்க. உண்மையை சொன்னாதானே. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் என்ன பண்ண போறோம்னா, நீங்க எல்லாரும் டீமா பிரிய போறீங்க. யார் யார் என்னென்ன டீம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சொல்லுங்க பாப்போம். நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு டீமா இருக்கோம். சரி. நானும் தேனுவும் ஒரு டீம். சிபி, நாம 2 பேரும் ஒரு டீம் ஆயிடுவோம். நானும் தமிழும் ஒரு டீமா இருக்கோம். சாம், நீ வெண்பா ஒரு டீம் ஆயிரு. ஓகே? ஜனமா, அப்புறம் உங்க டீம். ப்ரோ, அத நான் இருக்கேன்ல. நானும் ஜனமும் ஒரு டீம். அப்ப நானு. ப்ரோ, நீங்க தான் ப்ரோ அம்பையர். அப்ப ஓகே, டீம் பிரிச்சாச்சு. 20 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள கேமை முடிக்கணும். முதல்ல யார் ஆரம்பிக்குது சொல்லுங்க பாப்போம். என்ன எல்லாரும் அமைதியா இருக்காங்க? ஜனமா, நீங்க தான் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் அப். நாம சொன்ன 20 நிமிஷத்துல எல்லா விதத்துல கரெக்டா பண்ணது இந்த விளையோட நாயகியான தமிழ் சிவியும் தான். கிளாப் பண்ணுங்க. இந்த போட்டியோட பெஸ்ட் கப்பல் தமிழன் சிவி. ஜோரா ஏத்துங்க உங்களுக்கு. உனக்கும் தமிழுக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கான கெமிஸ்ட்ரி இருக்குன்றது இப்பதானே எங்களுக்கு தெரியுது. தமிழ் யோசிக்குது, நீ பாடுற. நீ யோசிக்கிற, தமிழ் பாடுது. எவ்வளவு பெரிய ஒற்றுமை இது. எப்போது இருந்தா உங்களை பிரிக்கவே முடியாதுடா. 2 பேருமே புத்திசாலிங்க. ஒருத்தர் மனசுல இருக்கிறத ஒருத்தர் ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா காதலை மட்டும் கண்டுபிடிக்க முடியல.